ओम काहत्वजाय विद्महे कटकहस्ताय धीमहि तन्नो मंद प्रचोदयात्। ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात्। ओम कालिये च विद्महे शमशन वासिनज धीमहि तन्नो काली प्रचोदयात्। ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வருகின்ற மார்ச் மாதம் 28ஆம் தேதி சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கின்றார். அதனால் ரிஷப ராசிக்கு என்ன விதமான பலன்களை ஏற்படுத்துவார், அடுத்த 2.5 ஆண்டுகளில் நற்பலனை ஏற்படுத்துவாரா அல்லது மிதமான பலனை ஏற்படுத்துவாரா? பொதுவாகவே உங்களது ரிஷபராசிக்கு சனீஸ்வர பகவான் மிக மிக நெருங்கிய நட்பு கிரகம், மேலும் பாக்கியாதிபதி அப்படின்ற உயர்ந்த அந்தஸ்தை அடைகின்ற மிக சிறப்பான ஒரு கிரகம். உங்களோட ராசிநாதன் சுக்கிரனின் அதிமுக்கிய நண்பர். இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசிக்கு அதிர்ஷ்டமான தசா புத்தின்னு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவானுடைய அந்த 19 வருஷம் எப்போ வருதோ அப்போ தான் மிக சிறப்பான நம்பர் 1 யோக தசை அப்படின்றது நம்ம வேத ஜோதிடத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அங்கம். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இதுநாள் வரை 10ஆம் வீட்டில் சஞ்சரித்து கொண்டிருந்த சனீஸ்வர பகவான் இந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து சனி பகவானுடைய இந்த லாப வீட்டின் பயிற்சியானது மிக சிறப்பான யோகத்தை தரும். அதாவது சனீஸ்வர பகவானுக்கு 3, 6, 10, 11 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான இடங்கள். எஸ்பெஷலி இந்த லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வீட்டிருக்கும்போது மிக சிறப்பான தனப்பிராப்தி, தனலாபம் ஏற்படும். இந்த 11ஆம் வீடுன்றது தனஸ்தானம் மாத்திரமல்ல, 2வது திருமணத்தை குறிக்கூடிய சாணம், மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய சாணம், அபிலாஷைகளை குறிக்கக்கூடிய சாணம், வெற்றியை குறிக்கக்கூடிய சாணம், இந்த போட்டி பந்தயம், தேர்தலில் நின்று ஜெயிக்கிறது, எதிரிகளை தோற்கடிக்கிறது, இது எல்லாமே இந்த லாபஸ்தானத்தில் தான் வருது. அதனுடைய அடிப்படையில் இந்த 10ஆம் வீட்டில் வீட்டிலிருந்து இதுநாள் வரை சுமாரான பலனை தந்து கொண்டிருந்த சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்தில் பெயர்ச்சியாக இருக்கின்றது அப்படின்றது ரிஷபராசிக்கு அமோகமான பலனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. ஸோ பாக்கியாதிபதி மற்றும் ஜீவனாதிபதி லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போது உங்களுக்கு தந்தை வழியில் யோகம் கிடைக்கும். தந்தை வழி யோகம் அப்படின்னா உங்கள் தந்தை வழி பாட்டனார், தந்தை வழி சொத்துக்களில் இது வரைக்கும் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தீரும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பாகப்பிரிவினை, நியாயமான பங்கு, நியாயமான பூர்வீக சொத்து கட்டாயம் கிடைக்கும். தந்தை அல்லது தந்தை போன்ற பெரிய மனிதர்களுடைய உதவிகள், ஆதாயம், லாபம் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்கள் அனைவருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதே போல் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும், திடீர் வெளிநாடு பயணம் ஏற்படும். இதுநாள் வரை வெளிநாடுக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அது தடைபட்டு போயிருக்கும். ஆனால் இனிமேல் உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தமான யோகம் கட்டாயம் இருக்குது. அதே போல் மாணவர்களுக்கு யூஎஸ் போகணும், யூகே போகணும், கனடா போகணும், போன டைம் விசா அப்ளை பண்ணோம், ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு, இந்த டைமாவது விசா கிடைக்குமா அப்படின்னு நிறைய அன்பர்கள் கேட்டுட்ருக்காங்க. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு அது எந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸாக இருந்தாலும் சரி கட்டாயம் இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு விசா கிடைக்கும். அது யூகே விசாவாக இருந்தாலும் சரி, யூஎஸ் விசாவாக இருந்தாலும் சரி, கனடா விசாவாக இருந்தாலும் சரி விசா கிடைக்கும். நல்ல வெளிநாடு சம்மந்தமான அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அதே போல் சனீஸ்வர பகவான் ஜீவனாதிபதின்றதால இதுநாள் வரை வேலை இல்லாத படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு அது அரசு துறையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, நல்ல உத்தியோக உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். மேல் அதிகாரிகளுடைய அன்புக்கும் பாராட்டுதலுக்கும் நீங்கள் உள்ளாவீங்க. அது மாத்திரம் இல்லாமல் தொழில் அதிபர்களுக்கு அது சிறு தொழில் செய்கிறவராக இருந்தாலும் சரி அல்லது பல பிரான்ச்சஸ் வச்சுருக்கிற பெரும் முதலாளிகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த தொழிலில், அதாவது வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தநிலை மாறும். இனிமேல் உங்களுக்கு தொழிலில் அமோகமான லாபம் ஏற்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல உங்கள் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி பல நிலைகளிலும் நீங்கள் முன்னேறுவீங்க, பல விதமான லாபத்தையும் நீங்கள் அடைவீங்க. சனி பகவான் இரும்புக்கு அதிபதி, கரி நிறமுடைய பொருட்களுக்கு அதிபதி. விவசாய நிலப்பொருள், உணவுப் பொருள், பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய தனிமங்கள், அதே போல் நீர்ம சம்பந்தமான பொருட்கள். நீர்மனா அது சரக்கு தொழிலாக இருந்தாலும் சரி, பார் எடுத்து நடத்துகிறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஆயில் சம்பந்தமான பிஸ்னஸ், கரி நிறமுடைய, அதாவது வெள்ளை வெளியே இருக்கக்கூடிய நீர்ம பொருள்லாம் அது சந்திரபகவானுடைய ஆதிக்கத்தின் கீழ் வரும். பால், வெண்ணெய், தயிர், இதெல்லாம் வாட்டர், சாதாரண வாட்டர் அதெல்லாம். அதுவே ஆயில் பொருட்கள், நல்லெண்ணெய் மற்றும் கனிவள பொருட்கள், இந்த நிலக்கரி, இந்த சுரங்கத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய பொருளை வெட்டி எடுக்கிறவங்க, இது எல்லாமே சனிபகவானுடைய கண்ட்ரோல் வருன்றதால சனிபகவானுடைய ஆதிக்கத்தின் கீழ் வர தொழிலை சேர்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய யோகம், லாபம். குறிப்பாக
மிகப்பெரிய இயந்திர சாலை இயக்கிறவங்க, அதாவது பெரிய பெரிய ஃபேக்ட்ரி மிஷினரி சம்மந்தமாக ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க, லேத் மிஷின் வச்சுருக்கிறவங்க, வண்டி வாகனம் சம்மந்தமான தொழில் ஈடுபட்டிருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட்டு, உணவுப் பொருள், இது சம்மந்தமான விஷயங்கள் ஈடுபட்டவங்களுக்கு மிக சிறப்பான தனப்பிராப்தியை சனீஸ்வர பகவான் தருவார். அதே போல் இந்த காலகட்டத்தில், அதாவது மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் ஜென்ம ராசியிலிருந்து தன குடும்ப வாக்குஸ்தானமாகிய 2ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சியாக இருக்கின்றார் மே மாதத்தினுடைய மத்தியமத்தில். அதனால் பண நழுவி தேனில் விழுந்த கதையாக ஏற்கனவே சனீஸ்வர பகவான் லாப வீட்டிலிருந்து நிறைய பலனை தர தொடங்கியிருக்கிற இந்த காலகட்டத்தில், அதாவது மார்ச் மாதத்துக்கு பிறகு தர இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தன்னுடைய பங்குக்கு குரு பகவானும் ஜென்ம ராசியிலிருந்து விளங்கி தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய யோகம் ஏற்பட போகுது. இதனால் பெரிய அதிர்ஷ்டத்துக்கு உள்ளாவீங்க. அதாவது மற்ற காலகட்டத்திலலாம் சனீஸ்வர பகவான் நல்லா இருப்பார், ஆனால் குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு சரியாக இருக்காது. சில டைம் குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலனை தர இருக்கின்ற இடத்துல இருப்பார், ஆனால் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பேடான பலனை தந்துகிட்டு இருப்பார். ஆனால் இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த 2025 மார்ச்லேருந்து சனீஸ்வர பகவான் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபேவரபுளான பலனை தரக்கூடிய இடத்துல வருவார். அதே போல் குரு பகவானும் ஜென்ம ராசியிலிருந்து, அதாவது ஜென்ம ராசி இருக்கும்போது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வனவாசம் போனாராம். அப்படிப்பட்ட ஒரு பேடான சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேருந்து விலகி, அதாவது ஜென்ம ராசியிலேருந்து விலகி தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு குரு பகவான் போகும்போது அவர் தான் பொன்னன். அந்த தன குடும்ப வாக்குக்கு அதிபதியாக அந்த குரு பகவான் தான். ஸோ தனகரகனாகிய குரு பகவான் 2ஆம் வீட்டிற்கு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய தனப்பிராப்தி ஏற்படும். அதாவது சனீஸ்வர பகவான் தொழில் உயர்வு தருவார், லாபத்தையும் தருவார். ஆனால் அவர் எந்த அளவுக்கு லாபத்தை தரணும் அப்படின்னு சொல்கிறதே அந்த தனகாரகனாகிய குரு பகவான் தான். அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு அளப்பரிய செல்வம் சேரும், அளப்பரிய லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து இந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் நடக்கும். புதிய சொத்து, புதிய வீடு மனை, புதிய வாகனம் வாங்கிறதுக்கு ஒரு யோகமான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். திருமணம் ஆகாதவங்க ஃபேமிலியில் இருந்தால் அவங்களுக்கு மிக சிறப்பான திருமண யோகம் நடக்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதே போல் 2ஆம் வீடுன்றது வாக்கு ஸ்தானம்ன்றதால் உங்களது வாக்குக்கு, அதாவது உங்கள் சொல்லுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். அப்படிப்பட்ட அதி அற்புதமான ஒரு இடத்துக்கு குரு பகவான் செல்ல இருக்கின்றார். இது மிக சிறப்பான யோகம். அதே போல் மாணவர்களுக்கு நீங்கள் விரும்பிய பிரிவிலே, நீங்கள் விரும்பிய காலேஜிலே உங்களுக்கு சீட் கிடைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுவீங்க. அதே போல் ஏற்கனவே காலேஜ் முடிச்சிருக்கிற இந்த ஃப்ரெஷர் அல்லது ரீசெண்டாக காலேஜ் முடிச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கும், நல்ல வாய்ப்பு கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், ஒரு நல்ல இன்கம். ஏன்னா குருபவன் வந்து தனகாரங்க இல்லையா, தனகாரகன் தனஸ்தானத்தில் வீட்டிருக்கும்போது நல்ல மணி ஃப்ளோ, கை நிறைய சம்பளம் வாங்குற மாதிரி, கை நிறைய சம்பாதிக்கிற மாதிரி, கை நிறைய இன்கம் வர மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, நல்ல வாய்ப்பு, ஒரு நல்ல ஜாபு, நல்ல தொழில் வாய்ப்பை குரு பகவான் அமைத்து தருவார். ஆக மொத்தம் சனீஸ்வர பகவான் லாபத்தை தருவார், தொழில் மூலம் ஏற்றத்தை தருவார். அதே போல் குரு பகவான் குடும்பத்தில் மிக சிறப்பான தனப்பிராப்தியை தருவார். குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமான ஒரு மன நிறைவை தருவார். நல்ல புத்திர பாக்கியம், நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வீடு மனை வாகனம் சொத்து சேர்க்கை, இப்படி நல்ல விஷயங்களை ஏற்படுத்துவார். சனி பகவான் உங்களுக்கு தர இருக்கின்ற நற்பலனை டபுளாக, அதாவது மேன்மேலும் உயர்த்தி தரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சனிபவனுக்குரிய காயத்ரி மந்திரமாகிய ஓம் காகத்வஜாத்மகே கட்க சாய் தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத்துன்னு ரெகுலராக அவருக்குரிய மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் அவரது வாகனமாகிய காகங்களுக்கு அன்னமளியுங்க. காகங்கள் மாத்திரமல்ல, எந்த பறவை பார்த்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் சாதம் அல்லது காகங்கள் மற்றும் பறவைகளுக்கு பிடித்த அது நொறுக்கு தீனியாக இருந்தாலும் சரி, மிக்சராக இருந்தாலும் சரி, வடையாக இருந்தாலும் சரி. ஆனால் வெஜிடேரியனை தானம் பண்ணுங்கள். நான்வெஜ் எந்த காலகட்டத்திலையும் நீங்கள் தானம் பண்ண முற்படக்கூடாது. அது வந்து நற்பலனை தராது. அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காகங்கள் பறவைகளுக்கு அன்னமளிங்க. அதுக்குரிய, அதாவது நீர் அருந்தி செல்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணி வைங்க. இப்படிலாம் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய அருளாசி மேலும் கிடைக்கும். உங்கள் போன ஜென்மாவில் என்ன விதமான தீய கர்மவினைகள் நீங்கள் செஞ்சிருந்தாலும் அவை யாவுமே ஓடோடி போயிடும். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள், தான தர்மம் பண்ணுங்கள், சனிபவனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை அன்னைக்கு நான்வெஜ்ஜை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள்.
அதே போல் குரு பகவான் தனஸ்தானத்தில் வீட்டிலிருந்து குடும்ப சம்பந்தமாக அனைத்து விதமான யோகத்தையும் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் உங்களுக்கு தர இருக்கின்றார். இந்த காலகட்டத்தில் அவர் இரட்டிப்பு பலனை தன்னு நினச்சிங்கன்னா குருபானுக்குரிய காயத்ரி மந்திரமாகிய ஓம் விருஷபத்வஜாத்மகே கர்ணியசாய தீமகி தன்னோ குரு புருஷோதயாத்னு குருபானுக்குரிய காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள். வியாழக்கிழமை அன்னைக்கு சிவன் கோயில் போய்ட்டு சிவனையும் பார்வதியும் வணங்கிட்டு விநாயகரும் முருகப்பெருமானும் வணங்கிட்டு 3 நெய் விளக்கு அல்லது நல்ல நல்லுக்கு ஏற்றி வச்சு நவகிரகங்களை வழிபடுங்க. உங்களுக்கு மிக சிறப்பான தனப்பிராப்தி கிடைக்கும். அதே போல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்ணு தெரியாதவங்க, ஊனமுற்றவங்க, அனாதை குழந்தைகளுக்கு ஒருவேளை உணவு, வெஜிடேரியன் உணவு, தயிர் சாதம், தக்காளி சாதம், வெஜ் மீல்ஸ் இது மாதிரி வெஜிடேரியன் உணவை அன்னதானம் பண்ணுங்கள். மிக சிறப்பான தனப்பிராப்தி உங்களுக்கு கிடைக்கும். ஆக மொத்தத்தில் இந்த 2025 மார்ச்சில் நடக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய பயிற்சியும் மே மாதம் நடக்க இருக்கின்ற குரு பகவானுடைய பயிற்சியும் உங்களது ரிஷபராசிக்கு மிக பொன்னான அதி அற்புதமான யோகத்தை தரும். வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பை தரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தும். காதலர்களுக்கு காதலில் வெற்றியை தரும். உங்கள் இருவீட்டார் அதாவது உங்கள் இருவீட்டு பெற்றோர் சமத்தோடவே உங்களுக்கு திருமணம் ஜாம்னு நடக்கும். மிக சிறப்பான ஃபாரின் ட்ராவல் ஏற்படும். வெளிநாடு செல்ல விசா கிடைக்காத இளைஞர்களுக்கு அல்லது மாணவர்களுக்கு மிக சிறப்பான யூஎஸ் விசா, யூகே விசா, கனடா விசா இப்படி ட்ரை பண்ணுறவங்களுக்கு கட்டாயம் விசா கிடைக்கும். கவலையே பட வேணாம். இறைவனுடைய அருளாசி உங்களுக்கு இந்த 2025 கட்டாயம் உங்களுக்கு தான் மிக சிறப்பான யோகத்தை தரப்போகுது. ஒரு சில ராசிக்கு தான் இந்த 2025 மிக சிறப்பான யோகத்தை தரப்போகுது. அதில் நீங்களும் ஒருத்தர். ஒன்று துலா ராசி, இன்னொன்று ரிஷபராசி, மற்றொன்று மகர ராசி. இந்த 3 ராசிகளுக்கு அதி அற்புதமான பலன்களை சனீஸ்வர பகவானும் குரு பகவானும் வாரி வழங்க இருக்கின்றனர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண நண்பர்களே.